இந்த வாய்ப்பையும் நீ தவற விட்டுட்டா இனி பூமியில நீ வாழ முடியாது. ஆகாயத்துல அகோர தண்டனை கிடைக்கும். கடவுளே கடவுளே, கோபி, இது தெரியாம நடந்துருச்சு. நீ எங்களை மன்னிக்க மாட்டியா? நாங்க மட்டும் அந்த சமயத்துல அப்படி செய்யலனா பைரவன் அந்த கல்லை எடுத்துட்டு போயிருப்பான். நீங்க அப்படி பண்ணதால அந்த கல்லு கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அந்த கல்லு எப்படி மறைஞ்சு போச்சு? அது மனுஷனோட ரத்தம் பட்டு அசுத்தமானதால மறைஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா அது மேஜிக் ஸ்டோனா என்ன? ஆமா, அது சாதாரண கல் இல்ல, விசேஷமான ரத்னம். அது யாருக்கிட்ட இருக்கோ பல சக்திகளும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்னோட குரு சொன்னாரு. உனக்கு எப்படி இந்த ரத்னம் கிடைச்சது? என்னோட குரு எனக்கு சன்மானமா கொடுத்தாரு. அப்போ உன்கிட்ட இருக்கிற பல சக்திகளுக்கு காரணம் அந்த ரத்னம் தானா? ஆனா அந்த ரத்னம் என்கிட்ட இல்லையே, அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த ரத்னம் உனக்கு கிடைச்சிடுச்சுன்னா பல அற்புத சக்தி உனக்கு கிடைக்கும்னு சொல்றியா? அந்த மந்திரவாதிங்க அதுக்காக தான் அந்த ரத்னத்தை தேடுறாங்க போல இருக்கு. அப்படித்தானே கோபி? ஆமா, அந்த ரத்னம் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சுதான் அன்னைக்கு உங்க எல்லாரையும் கடத்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து அதை வாங்க பார்த்தாங்க. அந்த ரத்னத்தோட பேர் என்ன? உன்னால சொல்ல முடியாதுன்னா நான் சொல்றேன். ஐஸ்வர்ய சூடாமணி. அதான அதோட பேரு. ஐஸ்வர்ய சூடாமணியா? அப்படின்னா என்ன? அது ஒரு ஆபரணம். குட்டிச்சாத்தான் கழுத்துல போட்டிருக்க ஆபரணம். ஏன் இதை பத்தி பேசுறப்ப இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் கிளம்புறேன். போலாம், இரு. அந்த ரத்னத்தோட பேரை சொல்லிட்டு போ. அது அத பத்தி கேட்டா ஏன் இப்படி நெளிகிற? நீ யாருன்ற உண்மையா இப்பவாவது சொல்லு கோபி. சரி, நான் சொல்றேன். ஆனா உங்களால தொலைஞ்சு போன அந்த ரத்தனத்தை திரும்ப கொண்டு வருவீங்களா? கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் சொல்றத பத்தி யோசிக்கிறேன். வரேன். மறைஞ்சு போன அந்த ரத்தனத்தை திருப்பி நம்மளால எடுத்து கொடுக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஒருவேளை அந்த ரத்னம் கிடைக்கலன்னா அவன் நம்ம கிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டான்ல. கிடைக்காதுன்னு யார் சொன்னா? கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? முயற்சி பண்ணணும். அந்த பூசாரி தானே அந்த கல்லை பாதுகாத்தாரு. அப்ப அந்த ரத்தனத்தை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. விசித்திரமான சக்தி உள்ள அந்த கல்லு டிசப்பியர் ஆனது மனுஷ ரத்தம் பட்டுனா அதை திரும்ப வர வைக்கிறதுக்கான வழி அந்த பூசாரிக்கு தெரியும். அதுவும் சரிதான். நாம ஏன் அப்படி பண்ணக்கூடாது? Hello, Kunti Chat.